Hi friends, welcome to my YouTube channel. So, இன்னைக்கு வீடியோல நம்ம anatomy of flowering plants அதாவது chapter number 6. So, இந்த லெசன்ல part 1 பார்க்க போறோம். இந்த லெசனை நான் ரெண்டு பார்ட்டா போட போறேன். இதான் வந்து part 1. Before going into the video, don't forget to like, share, subscribe and also comment your queries. Okay, so நம்ம ஸ்டார்ட் பண்ணிருவோம் இப்போ. First important ஆன விஷயம் வந்து cells are organized into tissues and in turn the tissues are organized into organs. அப்போ groups of cells na வந்து என்னது tissues, groups of tissues na என்ன organs, groups of organs வந்து organ systems. So இந்த மாதிரி. Next, tissues na என்ன? A tissue is a group of cells having a common origin and usually performing a common function. So எதெல்லாம் காமனா இருக்கு tissuesல? ஒரு group of cell இருக்கும், அந்த cellsல வந்து காமனா ஒரிஜினேட் ஆகும், ஒரே இடத்துலேருந்து அது வந்து வரும், அதுவும் இல்லாமல் ஒரே ஃபங்க்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அதுதான் வந்து டிஷ்யூஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து டிஷ்யூஸில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து மெரிஸ்டமேட்டிக், இன்னொன்று வந்து பர்மனெண்ட். ஸோ எதை பேஸ் பண்ணி இப்படி டிஷ்யூஸை 2 டைப்ஸாக டிவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் பேஸ்ட் ஆன் வெதர் த செல்ஸ் பீங் ஃபார்ம்ட் ஆர் கேப்பபிள் ஆஃப் டிவைடிங் ஆர் நாட். ஸோ மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ்னால் என்னன்னு பார்ப்போம். Growth in plants is largely restricted to the specialized regions of active cell division called meristems. So, இந்த மெரிஸ்டம்ஸில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, growth நடக்கும். பிளான்ட்ஸில் growth இந்த இடத்துல தான் நடக்கும். ஓகே, ஸோ the meristems which occur at the tips of the roots and the shoots and produce the primary tissues are called as apical meristem. So, apical meristemsனா என்ன? tip of root, tip of shoot, அந்த பிளேசஸ்ல இருக்க மெரிஸ்டம் பேர் தான் அபைக்கல் மெரிஸ்டம். இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னது? மெரிஸ்டோஸ்னா டிவைடட் அப்படின்ற மீனிங் வரும். ஸோ இந்த ரெண்டு டயக்ராம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டயக்ராம்ஸ்ல இருக்க பார்ட்ஸ்லாம் வந்து நீங்க பார்த்துக்கோங்க. ரூட் கேப் எது, ரூட் அபைக்கல் மெரிஸ்டம் எது, அதுக்கப்புறம் ஆக்சிலரி பட்னா என்ன, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்க பார்க்கணும். ஓகே, ஸோ எக்ஸாம்ல உங்களுக்கு இந்த டயக்ராம் கொடுத்து லேபிள் பண்ண சொன்னா பண்ண தெரியணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து root apical meristem occupies the tip of a root. Shoot apical meristem occupies the tip of the shoot. Okay. During the formation of leaves and the elongation of the stem, some cells are left behind from the shoot apical meristem. They constitute the axillary bud. So, இப்போ axillary bud அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன தோணணும்? லீவ்ஸ் ஃபார்ம் ஆகுறப்போ அந்த டைமில், இன்னொரு டைம் வந்து என்னது, ஸ்டெம்மை எலாங்கேட் ஆகுறப்போ, இந்த ரெண்டு டைம்ஸில் சில செல்ஸ் வந்து அப்படியே ஒரு இடத்துல அப்படியே இருக்கும், எங்கேயும் எதுவும் ஆகாமல், மாடிஃபை ஆகாமல் அப்படியே இருக்கும். ஸோ இந்த செல்ஸ் எதோட செல்ஸு? ஷூட் அபிக்கல் மெரிஸ்டமோட செல்ஸ். ஸோ என்ன சொன்னேன் நான்? ஃபார்மேஷன் ஆஃப் லீவ்ஸ், எலாங்கேஷன் ஆஃப் ஸ்டெம், இந்த ரெண்டு விஷயம் நடக்கிறப்போ சம் செல்ஸ் அப்படியே தே ஆர் லெஃப்ட் பிஹைண்ட், அதுக்கு எந்த சேஞ்சஸும் நடக்கல. ஸோ இதுதான் வந்து ஆக்சிலரி பட் அப்படின்னு சொல்கிறோம். Such buds are present in the axils of the leaves and are capable of forming a branch or a flower. ஓகேவா? So, the meristem which occurs between the mature tissues is called as the intercalary meristem. In between, அதனால தான் intercalary meristem. They occur in grasses and also they will regenerate the parts removed by the grazing herbivores. ஸோ இப்போ வந்து மாடுலாம் போய் புல் சாப்பிட்டோம்ல, புல் சாப்பிட்றப்போ வந்து அந்த கிராஸ் திருப்பி கொஞ்ச நாளே வளர்ந்துரும். அந்த மாதிரி கிராஸில் வந்து டை ஆகிற பார்ட்ஸ் எல்லாம் வந்து எது திருப்பி ரீஜெனரேட் பண்ணுது கிராஸில்? அது வந்து என்னது? இன்டர்கேலரி மெரிஸ்டம். ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாமில் வரும். Both the apical meristems and the intercalary meristems are the primary meristems because they appear early in the life of a plant and they contribute to the formation of the primary plant body. ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் போகலாம். The meristem that occurs in the mature regions of roots and shoots of many plants. ஸோ இதில் வந்து என்ன சொல்லுவோம்? இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவோம்? செகண்டரி ஆர் லேட்டரல் மெரிஸ்டம்னு சொல்லுவோம். ஏன்? இது வந்து பிரைமரி மெரிஸ்டம் வந்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழித்து வரும், அதனால தான் இது வந்து செகண்டரி ஆர் லேட்டரல் மெரிஸ்டம். இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா, தே வில் ப்ரொடியூஸ் woody axis. ஓகே, அண்ட் ஆல்சோ தே வில் அப்பியர் லேட்டர் தேன் த பிரைமரி மெரிஸ்டம். நான் சொன்ன மாதிரி செகண்டரி ஆர் லேட்டரல் மெரிஸ்டம் ஞாபகம் வச்சுக்கணும். Fascicular vascular cambium, interfascicular cambium, cork cambium are examples of the lateral meristems. மூணு விஷயம் சொல்லியிருக்கோம். fascicular vascular cambium, interfascicular cambium and cork cambium. இந்த மூணு வந்து lateral meristems ஓட examples. They are responsible for producing the secondary tissues. Okay, so cells become structurally and functionally specialized and they lose the ability to divide. Such cells are termed as permanent or mature cells and they constitute the permanent tissues.
மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ்ல என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா செல்ஸ் வந்து கண்டினியூஸாக டிவைட் ஆகிட்டே இருக்கும். குரூப்ஸ் ஆஃப் செல்ஸ் வந்து டிஷ்யூஸ்ன்னு சொல்கிறோம் கரெக்டாக. இப்போ இந்த செல்ஸ் வந்து திருப்பி திருப்பி டிவைட் ஆகிட்டே இருக்கும். ஒன்று வந்து இப்போ வந்து நடுவில் பிரேக் ஆகி ரெண்டாக மாறும். மைட்டாசிஸ் மியோசிஸ்லாம் நமக்கு தெரியும்ல, இந்த மாதிரி வந்து டிவைட் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி டிவைட் ஆகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும், அந்த இடத்துல க்ரோத் அப்படின்றது ஒன்று நடக்கும். ஓகே, ஸோ க்ரோத் நடக்காது. செல்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி அதை மாடிஃபை பண்ணிக்கும். இப்போ செல் வந்து நம்மளோட ஒரு பிளான்ட்டோட ஸ்டெம்ல இருக்க ஒரு செல்னா வந்து அது அந்த மாதிரி மாடிஃபை ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து அது டிவைடே ஆகாது. இந்த மாதிரி செல்ஸ் வந்து சேரும் போது அது ஒரு டிஷ்யூ. அந்த டிஷ்யூ பேர் permanent tissue. Permanent tissues. Permanent tissues having all cells similar in structure and function are called simple tissues. Permanent tissues having many different types of cells are called as complex tissues. Simple tissuesல மூணு இருக்கு. என்னது? parenchyma, collenchyma, sclerenchyma. ஸோ இப்போ இங்கே லெஃப்ட் சைடில் இருக்க டயக்ராம்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து parenchymaவோட டயக்ராம், நெக்ஸ்ட் வந்து collenchyma V, அதுக்கப்புறம் C வந்து sclerenchymaவோட டயக்ராம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்க்ளீரன்கைமாவில் பார்த்தீங்கன்னா ஃபைபர்னு ஒன்று டைப் இருக்குது, ஸ்க்ளிரிட்னு ஒரு டைப் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பேரன்கைமா பார்க்கலாம். பேரன்கைமா பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜென்ரலி நான் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன்ல, அது மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேரன்கைமா ஃபார்ம்ஸ் தி மேஜர் காம்பனன்ட் வித்தின் த ஆர்கன்ஸ். அது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்ம பிளான்ட்டில். ஓகே, ஸோ தே ஆர் ஜென்ரலி ஐசோடயமெட்ரிக். ஐசோனா என்ன? சேம். டயமெட்ரிக்னா டயாமீட்டர். ஸோ ஒரே அளவில் இருக்கும். அது இப்போ வந்து இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா செல்ஸ்லாம் ஓரளவுக்கு சேமாக இருக்கும். ரொம்ப சேம் கிடையாது, ஓரளவுக்கு சேமாக இருக்கும். ஓகே, அதுதான் ஐசோடயமெட்ரிக். நெக்ஸ்ட் வந்து தேர் வால்ஸ் ஆர் தின் அண்ட் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ். ஈஸி, ஆனால் புரியும்ல உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பேரன்கைமாவில் வந்து ஸ்மால் இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் இருக்கும். பாருங்கள், இங்கே ஹேவ் ஸ்மால் இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் ஆர் தே மே பி க்ளோஸ்லி பேக்ட். மோஸ்ட்டாக க்ளோஸ்லி பேக்ட் தான், ஆனால் வந்து ரொம்ப கம்மியாக இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. The parenchyma performs various functions like photosynthesis, storage, secretion. அப்புறம் collenchyma பார்க்கலாமா? collenchymaல they occur in layers below the epidermis in most of the dicotyledonous plants. எபிடர்மிஸ்க்கு கீழே இருக்க லேயர் பேர் ஹைப்போடர்மிஸ். எபிடர்மிஸ்க்கு கீழே இருக்க லேயர் பேர் என்னது? ஹைப்போடர்மிஸ். டைகாட் பிளான்ஸ். டைகாட் பிளான்ஸ்னா என்ன? 2 காட்டிலிடான் இருக்கும். அந்த பிளான்ட்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா டைகாட் பிளான்ஸ்ல எபிடர்மிஸ் கீழே இருக்க லேயர் பேர் ஹைப்போடர்மிஸ். இந்த ஹைப்போடர்மிஸ்ல கோலன்கைமா இருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், கண்டிப்பா எக்ஸாம்ல வரும். ஓகே, அந்த மாதிரி வந்திருக்கு. It consists of cells which are much thickened at the corners due to a deposition of cellulose, hemicellulose and pectin. Okay, intercellular spaces are absent. ரொம்ப இம்பார்ட்டன்ட். intercellular spaces கிடையாது. parenchymaல வந்து இருக்க வாய்ப்பு இருக்கு, ஆனால் collenchymaல intercellular spaces கிடையாது. ஓகே, அதுக்கப்புறம் they provide the mechanical support to the growing parts of the plant such as the young stem and the petiole of a leaf. ஓகே, ஸோ நீங்கள் மார்ஃபாலஜி லெசன் என்னோட வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நான் வந்து அதில் சொல்லியிருப்பேன் petiolனா என்ன அந்த மாதிரி. அதை நீங்கள் போய் பாருங்கள் உங்களுக்கு தெரியலனா. ஓகே, ஸோ sclerenchyma consists of long narrow cells with thick and lignified cell walls having a few or numerous pits. They are usually dead and without protoplast. ஸோ டெட் அப்படின்னா வந்து ப்ரோட்டோபிளாசம் இருக்காது. ஓகே, ப்ரோட்டோபிளாஸ்ட் இருக்காது. ஓகே, ப்ரோட்டோபிளாஸ்ட்னா என்ன? ப்ரோட்டோபிளாசம்னா என்ன? ப்ரோட்டோபிளாஸ்ட்னா வந்து இட் இஸ் த செல் வித்தவுட் தி செல் வால். அ செல் வித்தவுட் அ செல் வால் இஸ் கால்ட் ஆஸ் ப்ரோட்டோபிளாஸ்ட். ப்ரோட்டோபிளாசம்னா என்ன? ஒரு செல்லுக்குள்ளே இருக்கிற அந்த ஃப்ளூயிட் மாதிரி இருக்கும்ல, அதுதான் வந்து ப்ரோட்டோபிளாசம். ஓகே, த ஃபைபர்ஸ் ஆர் திக் வால். ஸோ இப்போ வந்து ஃபைபர்ஸ் ஸ்க்ளிரிட்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 விதமாக இருக்குது ஸ்க்ளீரன்கைமா. கரெக்டாக? ஸோ ஸ்க்ளீரன்கைமானா ஆரம்பித்தோன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து லாங் நேரோ செல்ஸ் இருக்கும். அதுவும் இல்லாமல் திக் அண்ட் லிக்னிஃபைட் செல் வால். லிக்னிஃபைட்னா வந்து சில டெபாசிஷன்ஸ்லாம் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இது வந்து டெட், யூஸ்வலி டெட். அண்ட் ஆல்சோ 2 டைப்ஸ், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபைபர்ஸ், ஸ்க்ளிரிட்ஸ். ஸோ இப்போ இந்த டைப்ஸ் பற்றி நம்ம பார்ப்போம். The fibers are thick-walled, elongated and pointed cells generally occurring in groups. ஓகேவா? Sclerites என்னது? spherical, oval or cylindrical, highly thickened dead cells with very narrow cavities. Okay, ரெண்டும் பார்த்துக்கோங்க. These are commonly found in the fruit walls of the nuts, pulp of fruits like guava, pear and sapota, seed coats of the legumes and leaves of tea. Sclerenchyma provides mechanical support to the organs. Okay, so next காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ் போயிடலாம். காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ் வந்து 2 தான் இருக்குது. என்னது? சைலம், ஃப்ளோயம். ஹைலைட் பண்ணுறேன் பாருங்கள். சைலம், ஃப்ளோயம் தான் வந்து 2 டைப் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ். ஸோ இப்போ வந்து
காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ்னா என்ன? தே ஆர் மேட் அப் ஆஃப் மோர் தேன் ஒன் டைப் ஆஃப் செல் அண்ட் தீஸ் வில் ஒர்க் டுகெதர் ஆஸ் அ யூனிட். ஸோ இது வந்து குரூப்ஸ் ஆஃப் செல்ஸ்னா டிஷ்யூஸ்னு நமக்கு தெரியும். ஓகே, குரூப்ஸ் ஆஃப் செல்ஸ்னா டிஷ்யூஸ். இப்போ இந்த டிஷ்யூஸ்ன்றத வேர்ட் வந்து நமக்கு ரெண்டாக பிரிக்கிறோம், ரெண்டு டைப்ஸ். ஒன்று வந்து சிம்பிளில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது, பேரன்கைமா, கோலன்கைமா, ஸ்க்ளீரன்கைமா. இப்போ வந்து காம்ப்ளெக்ஸ்னு பார்த்தோம்னா காம்ப்ளெக்ஸில் வந்து 2 டைப் சொல்கிறோம், ஜைலம், ஃப்ளோயம், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து சிம்பிள்னா என்ன பார்த்தோம், அந்த செல்ஸ்லாம் வந்து ஒரே வேலையை பண்ணும், ஒரே டைப் ஆஃப் செல்ஸ், ஓகேவா. ஆனால் வந்து காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸில் மோர் தேன் ஒன் டைப் ஆஃப் செல்ஸ், விதவிதமாக செல்ஸ் இருக்கும், ஒரு டைப் செல்ஸ் மட்டும் இருக்காது. ஓகே, ஆனால் அது எல்லாம் சேர்ந்து வேலை செய்யும், அதான் வந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ ஜைலமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ட்ரக்கீட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஜைலம், ஓகே, இங்கே வந்து நான் காமிச்சிடறேன் பாருங்கள். ஜைலம், ட்ரக்கீட்ஸ், வெசல்ஸ், ஜைலம் ஃபைபர்ஸ் அண்ட் ஜைலம் பேரன்கைமா. ஜைலமில் வந்து எத்தனை டைப்ஸ் இருக்குது? 4 டைப்ஸ் இருக்குது இப்போது. ஸோ இந்த பேராகிராஃபில் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குன்னு எதுவுமே இல்லை. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொஷின் கேட்குறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே காமிப்பாங்க, இங்கே காமிக்கிறேன் பாருங்கள். ஜிம்னோஸ்பர்ம்ஸில் வந்து வெசல்ஸ் கிடையாது, ஜிம்னோஸ்பர்ம்ஸில் தே லேக் வெசல்ஸ். ஃப்ளவரிங் பிளான்ஸ் அதாவது ஆன்ஜியோஸ்பர்ம்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரக்கீட்ஸ் அண்ட் வெசல்ஸ் தான் மெயினாக இருக்கும். ஸோ ஆன்ஜியோஸ்பர்மில் என்ன இருக்குது, என்ன இல்லை, ஜிம்னோஸ்பர்மில் என்ன இருக்குது, என்ன இல்லை, இதை வந்து நீங்கள் ஒரு பேப்பரில் எடுத்து ஒரு ஸ்டிக்கி நோட் ஏன்னா வந்து இங்கே சைட்லேயே NCERTயில் தனியாக ஒரு இடத்துல எழுதி வச்சுருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, நீங்கள் இந்த பேராகிராஃபில் ஒவ்வொரு டைமும் படிக்க வேணாம், சைடில் எழுதி வச்சுட்டா, ஷார்ட்டாக எழுதி வச்சுட்டா அதே வந்து நீங்கள் படிச்சுக்கலாம், அது ரொம்ப டைம் சேவிங்காக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா, இது வந்து என்னால் கொடுக்க முடிஞ்ச ஒரு சின்ன டிப். நீங்கள் யூஸ் பண்ணுறதும் பண்ணாததும் உங்களோட ஓன் சாய்ஸ், உங்களோட லேசினஸை பொறுத்து. நீங்கள் ரொம்ப லேசியாக இருக்காதீங்க, ரொம்ப கம்மி டைம் தான் இருக்குது உங்களுக்கு. ஓகேவா, ஸோ வந்து நல்லா படிக்கணும் இந்த டைமில். ஓகே, ஸோ இப்போ வந்து ஜைலமோட மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னு வந்து இதில் பாருங்கள். இட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஸ் அ கண்டக்டிங் டிஷ்யூ ஃபார் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஃப்ரம் த ரூட்ஸ் டு தி ஸ்டெம் and the leaves. It also provides a mechanical strength to the plant parts. So 4 types of xylem இருக்கு, என்னெல்லாம்? Tracheids, vessels, xylem fibers and xylem parenchyma. Okay, so xylem fibers have highly thickened. So இது வந்து நான் உங்களுக்கு படிச்சு காமிக்கல, ஏன்னா இது வந்து நான் ஹைலைட் பண்ணிக்க போச்சுன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாமில் வரும். இது வந்து obliterated central lumen. obliteratedனா வந்து அந்த எப்படி சொல்கிறது, இப்போ இங்கே பாருங்க, இப்போ இது வந்து xylemனு வச்சுக்கோங்க, இந்த சென்டரில் இருக்க அந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப குறுகி இருக்கும், அதுதான் வந்து obliterated. நேரோன்ற மீனிங் இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்கும், நேரோ விட கம்மியாக இருக்கும், அதுதான் வந்து obliterated central lumen. லூமென்னா என்ன? ஸ்பேஸ். ஓகே, ஸோ ஜைலம் பேரன்கைமா செல்ஸ் ஆர் லிவிங். ஸோ ஜைலம்லேயே வந்து பேரன்கைமா தான் லிவிங். ஜைலம்லேயே எது வந்து லிவிங்கு? பேரன்கைமா தான் வந்து லிவிங். ஓகே, ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போகலாம். பிரைமரி ஜைலம்னு ஒன்று சொல்கிறோம். பிரைமரி ஜைலம்னா 2 டைப், புரோட்டோசைலம், மெட்டாசைலம். புரோட்டோனா வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு பிரைமரி ஜைலம் வந்து புரோட்டோன்னு சொல்கிறோம். செகண்ட் ஃபார்ம் ஆர் லேட்டர் ஃபார்ம் பிரைமரி ஜைலம் வந்து மெட்டான்னு சொல்கிறோம். இதுதான். எண்டார்க்னா என்ன, எக்ஸார்க்னா என்ன, ஒரு சிம்பிளான ட்ரிக் சொல்கிறேன். ஸ்டெம்ஸில் வந்து ஒன்று ஞாபகம், அதுக்கு முன்னாடி ஸ்டெம்ஸில் வந்து என்ன இருக்கும்? ஸ்டெம்ஸில் வந்து எண்ட் ஆர்க். ஓகே, ரூட்ஸில் என்ன இருக்கும்? ரூட்ஸில் வந்து எக்ஸ் ஆர்க். ஸோ இப்போ வந்து சொல்கிறேன் பாருங்கள், இங்கே வந்து ஸ்டெம்ஸில் என்ன ஆகும்? இந்த புரோட்டோசைலம் ஃபஸ்ட்டு வந்து ஜைலம் ஃபார்ம் ஆகும்ல, ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆன ஜைலம் வந்து சென்டரில் இருக்கும். இப்போ வந்து ஸ்டெம்மில் பாருங்கள், இந்த ஸ்டெம்மில் இங்கே ஸ்டெம் இருக்கும், இந்த ஸ்டெம்மில் பாருங்கள் புரோட்டோசைலம் பீன்னு நான் போடுறேன், புரோட்டோசைலம் பீன்னு போடுறேன், மெட்டாசைலம் எம்னு போடுறேன். இந்த புரோட்டோசைலம் வந்து எங்கே இருக்கும்னு சொன்னேன்? புரோட்டோசைலம் வந்து சென்டரில் இருக்கும், மெட்டாசைலம் வந்து பெரிஃபரியில் இருக்கும். பெரிஃபரினா இந்த பவுண்டரி கிட்ட இருக்கும், கரெக்டாக? ஸோ வந்து உள்ள வெளியே. ஸோ இப்போ வந்து ஸ்டெம்ஸில் எண்டார்க், எக்ஸ்னா வந்து பழசு, ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்னா வந்து பழசு, நம்ம புரோட்டோசைலமை இண்டிகேட் பண்ணுறோம். இப்போ ரூட்ஸில் எப்படி இருக்கும்னு பார்த்தோம், ரூட்ஸில் வந்து புரோட்டோசைலம் வெளியே இருக்கும், ஈஸி. புரோட்டோசைலம் இங்கே இருக்கும், மெட்டாசைலம். ஸோ எக்ஸ்னா நமக்கு என்ன? எக்ஸ்னா வந்து பழசு, எக்ஸ்னா என்ன? ஓல்டு. எண்டுனா வந்து நியூ. எக்ஸ்னா பழசு, இது ஞாபகம் வச்சுட்டாலே போதும். ஸ்டெம்மில் என்ன இருக்கும், ரூட்டில் என்ன இருக்கும். ஸ்டெம்மில் இருக்கிற எண்டார்க்கோட மீனிங் என்ன, எக்ஸ்ஆர்க்கோட மீனிங் என்ன, ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து இது வந்து ரூட்ஸ்க்கானது. இந்த ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? எக்ஸ்ஆர்க், அதாச்சும் ஓல்டு. அப்போ வந்து இந்த புரோட்டோசைலம் பழசாக ஃபார்ம் ஆன, அதாவது ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆன ஒருத்தர் நமக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு வயசு அதிகமாக இருக்கும், அதாவது அவங்க பழையவங்க, லைக் ஓல்டான பீப்புள். ஸோ அந்த மீனிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா புரோட்டோசைலம் வந்து இங்கே பெரிஃபரி, அதாவது இங்கே இருக்கும். ஸோ இது வந்து ரூட்டில் இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ரூட்டில் என்ன இருக்கும்? எக்ஸ்ஆர்க் இருக்கும். ஏன் எக்ஸ்ஆர்க் இருக்கும்? எக்ஸ்ஆர்க்கில் என்ன இருக்கும்? எக்ஸ்ஆர்க்கில் வந்து நமக்கு புரோட்டோசைலம் வந்து வெளியே பெரிஃபரி கிட்ட இருக்கும். பெரிஃபரியில் என்ன இருக்கும்? புரோட்டோசைலம், பிபி.
இங்கே வந்து ஸ்டெம்ல பெரிஃபரியில் என்ன இருக்கும், பெரிஃபரியில் வந்து மெட்டாசைலம் பிஎம். ஓகே, அவ்வளோதான். இங்கே வந்து எம் இருக்கும். முடிஞ்சு போச்சு, ஈஸி. ஓகே, ஃப்ளோயம் என்ன டிரான்ஸ்போர்ட் பண்ணும்? ஃப்ளோயம் டிரான்ஸ்போர்ட்ஸ் ஃபுட் மெட்டீரியல்ஸ் யூஷுவலி ஃப்ரம் த லீவ்ஸ் டு தி அதர் பார்ட்ஸ் ஆஃப் தி பிளான்ட். ஃப்ளோயம் இன் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் இஸ் கம்போஸ்ட் ஆஃப். ஃப்ளோயம் எல்லாம் இருக்குது ஆஞ்சியோஸ்பர்மில். ஆஞ்சியோஸ்பர்மில் அதாவது ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில் இருக்க ஃப்ளோயமில் என்னெல்லாம் டைப்ஸ்? sieve tube elements, companion cells, phloem parenchyma, and phloem fibers. The gymnosperms have albuminous cells and sieve cells. They lack the sieve tubes and the companion cells. Sieve tube elements are also long. இதெல்லாம் வந்து நீங்களே படிச்சு வந்து ரெகுலராக ரிவைஸ் பண்ணாதான் இதெல்லாம் ஞாபகம் இருக்கும். ஓகே, a mature sieve element possesses a peripheral cytoplasm and a large vacuole but lacks a nucleus. RBC மெச்சூர் RBCக்கு வந்து நியூக்ளியஸ் இல்லை. அதே மாதிரி நமக்கு வந்து இங்கே சீவ் எலமெண்ட், மெச்சூர் சீவ் எலமெண்ட்க்கு நியூக்ளியஸ் கிடையாது. த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த சீவ் டியூப்ஸ் நியூக்ளியஸ் இல்லை. அப்போ வந்து அந்த கம்ப்யூட்டர் பிரெயின் ஆஃப் த செல் மாதிரி யார் இருப்பா? கம்பேனியன் செல்ஸ் தான் வந்து இந்த சீவ் எலமெண்ட்டை இது பண்ணும், என்ன பண்ணும், கண்ட்ரோல் பண்ணும். ஆமாம். ஸோ த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த சீவ் டியூப்ஸ் ஆர் கண்ட்ரோல்டு பை த நியூக்ளியஸ் ஆஃப் தி கம்பேனியன் செல்ஸ். They are specialized parenchymatous cells which are closely associated with the sieve tube elements. Companion cells help in maintaining the pressure gradient in the sieve tubes. Companion cells வந்து sieve tube ஓட best friend. அதுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுது பாருங்க. ஓகே, ஸோ phloem parenchyma is made up of என்ன செல்ஸ்? எப்படி இருக்கும் phloem parenchyma பார்த்துக்கோங்க. phloem parenchyma is absent in most of the monocots. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், எக்ஸாமில் வர நிறைய சான்ஸ் இருக்குது. phloem parenchyma வந்து எங்கே இருக்காது? மோனோகாட் பிளான்ட்ஸில் இருக்காது. phloem fibers, that is bast fibers, are made up of sclerenchymatous cells. These are generally absent in the primary phloem but are found in the secondary phloem. இது ரொம்ப important. At maturity, these fibers lose their protoplasm and become dead. Phloem fibers of jute, flax and hemp are used commercially. ரொம்ப ரொம்ப important. அதே மாதிரி ப்ரோட்டோஃப்ளோயம்னா என்ன, மெட்டாஃப்ளோயம்னா என்ன, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ஈஸி தான். ஸோ நம்ம டிஷ்யூ சிஸ்டம் போயிட்டோம், டிஷ்யூஸ் பற்றி பார்த்தோம். ஓகே, சிம்பிள் டிஷ்யூஸ், காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ் பார்த்தோம். இப்போ டிஷ்யூ சிஸ்டம், 3 டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூ சிஸ்டம்ஸ் இருக்குது. ஒன்று வந்து எபிடர்மல் டிஷ்யூ சிஸ்டம். ஓகேவா, ஒன்று வந்து எபிடர்மல் டிஷ்யூ சிஸ்டம், இன்னொன்று வந்து வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம், இன்னொன்று வந்து கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம். ஸோ இது எப்படி வந்து டிவைட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ஹவு டிஷ்யூஸ் வேரி டிபெண்டிங் ஆன் த லொக்கேஷனை வச்சு தான் வந்து இந்த டைப்ஸை பண்ணுறோம். என்னது? எபிடர்மல், வாஸ்குலர், அதுக்கப்புறம் கிரவுண்டு. எபிடர்மல், வாஸ்குலர், கிரவுண்ட். ஃபர்ஸ்ட் எபிடர்மல் போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து the epidermal tissue system forms the outermost covering of the whole plant body. It comprises of the என்னெல்லாம் இருக்குது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. It comprises of the epidermal cells, stomata and other epidermal appendages like the trichomes and the hairs. Epidermis is the outermost layer of the primary plant body. Epidermis வந்து எப்படி பற்ற செல்ஸ்லாம் இருக்கும், அதில் parenchyma இருக்குமா, என்ன இருக்கும், சைட்டோபிளாசம் எப்படி இருக்கும், வேக்யூல் இருக்குமா இருக்காதா, லார்ஜ் வேக்யூல் இருக்குது. ஓகேவா, இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கணும். கியூட்டிக்கல் வந்து ரூட்ஸில் ஆப்சென்ட். கியூட்டிக்கல் வந்து லீஃப் மேலே ஒரு ஸ்மால் வேக்ஸி கவரிங் மாதிரி இருக்கும், அது வந்து ரூட்ஸில் இருக்காது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ரூட்ஸில் இருந்துச்சுன்னா ரூட் வந்து எப்படி வாட்டர் மினரல்ஸ்லாம் அப்சர்வ் பண்ணும். ஸோ அதுக்காக ரூட்ஸில் இருக்காது. ஈஸியாக நம்ம வச்சுக்கலாம், லாஜிக்காக ஈஸியாக நம்ம வச்சுக்கலாம். ரொம்ப மெமரைஸ் பண்ணவே தேவையில்லை. மெமரைஸே வந்து சில விஷயத்தை தான் பண்ணணும், எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ வந்து the outside of the epidermis is often covered with a waxy thick layer called the cuticle which prevents the loss of water. பட் இட் இஸ் அப்சென்ட் இன் ரூட்ஸ். எதுக்கு? ரூட்ஸ்க்கு லாஸ் ஆஃப் வாட்டர் வரக்கூடாதுல்ல, ஏன்னா ரூட் தான் வந்து அப்சர்வ் பண்ணி ஹோல் பிளான்ட்டுக்கு சப்ளை பண்ணுது. ரூட்டுக்கு வாட்டர் வேணான்னு எப்படி சொல்லும்? கரெக்டு தானே? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டொமேட்டோ பற்றி சொல்லுவாங்க, காட் செல்ஸ் பற்றி சொல்லுவாங்க. ஸ்டொமேட்டல் போர்னா என்ன, ஸ்டோமானா என்ன. ஸோ கிராசஸில் பார்த்தீங்கன்னா காட் செல்ஸ் ஆர் டம்பிள் ஷேப். அவுட்டர் வால்ஸ் ஆஃப் த காட் செல்ஸ் விச் ஆர் அவே ஃப்ரம் த ஸ்டொமேட்டல் போர் ஆர் தின். இன்னர் வால்ஸ் ஆர் ஹைலி திக்கண்ட். இப்போ கிராஸில் பார்த்தீங்கன்னா காட் செல்ஸில் அவுட்டர் வால்ஸ் எப்படி இருக்குது? அவுட்டர் வால்ஸ் வந்து தின்னாக இருக்குது, இன்னர் வால்ஸ் வந்து திக்காக இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். The guard cells possess chloroplasts and regulate the opening and the closing of the stomata. Guard cell என்ன பண்ணும்? கார்ட்னா என்ன பண்ணுவாங்க? ஒரு ஸ்டொமேட்டா ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதுதான் வந்து கார்ட் செல்ஸோட வேலை. அதுக்கு குளோரோபிளாஸ்டும் இருக்குது. நெக்ஸ்ட் தான் ரொம்ப அல்டிமேட்டான பாயிண்ட்டுக்கு வரும். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, சில எபிடர்மல் செல்ஸ் வந்து கார்ட் செல்ஸ் பக்கத்தில் இருக்க சில எபிடர்மல் செல்ஸ் வந்து அதோட ஷேப், சைஸ் இதெல்லாம் வந்து மாற்றிக்கிட்டு சப்சிடரி செல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டைப் ஆஃப் செல்ஸாக மாறும். The stomatal aperture, guard cells and the surrounding subsidiary cells are together called as
தி ஸ்டொமேட்டல் apparatus. ஸ்டொமேட்டல் apparatusல என்ன இருக்குது? ஸ்பீடாக சொல்லுங்கள். ஸ்டொமேட்டல் அப்போச்சர் இருக்குது, காட் செல்ஸ் இருக்குது, சரௌண்டிங் சப்சிடரி செல்ஸும் இருக்குது. அதாவது சப்சிடரி செல்ஸும் இருக்குது. சப்சிடரி செல்ஸ்னால் என்ன? யோசிச்சு பாருங்கள், இப்போ தான் படித்தோம். சப்சிடரி செல்ஸ்னால் என்ன? எபிடர்மல் செல்ஸில் சில செல்ஸ் வந்து காட் செல் பக்கத்தில் இருக்கும். அதெல்லாம் என்ன ஆகும்? அதோட ஷேப், சைஸ் அதெல்லாம் மாற்றிக்கிட்டு சப்சிடரி செல்ஸ் அப்படின்னு சொல்லி மாறிடும். ஸோ இப்போ வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து பீன் ஷேப்டு காட் செல்ஸ், அதாவது டைகாட் பிளான்ஸில் இருக்கிறத பற்றி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டம்பிள் ஷேப் காட் செல், மோனோகாட் பிளான்ஸ் லைக் கிராஸ் அதுலலாம் இருக்கிறத பற்றி சொல்கிறாங்க. ஸோ டைகாட்ஸில் வந்து பீன் ஷேப்டாக இருக்கும் காட் செல்ஸ், இதில் மோனோகாட்ஸில் டம்பிள் ஷேப்ட். இந்த டம்பிள்னால் வந்து அந்த வெயிட் லிஃப்டிங் பண்ணுவாங்களா, அதுதான் இந்த மாதிரி இருக்குமே. நான் ஒழுங்காக வரையில, ஒரு மாதிரி டம்பிள்னா உங்களுக்கே தெரியும்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பாருங்கள், எபிடர்மல் செல்ஸ் எங்கே இருக்குது, சப்சிடரி செல்ஸ் எங்கே இருக்குது, குளோரோபிளாஸ்ட் எங்கே இருக்குது, காட் செல்ஸ், ஸ்டொமேட்டல் வந்து பார்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். The cells of the epidermis bear a number of hairs. The root hairs are unicellular. Root hairs are unicellular. இது வந்து செம்ம இம்பார்ட்டன்ட். ரூட் ஹேர்ஸ்க்கு வந்து சிங்கிள் செல், அதாவது யூனிசெல்லுலர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்டெம்மில் எபிடர்மல் ஹேர்ஸ் ஆர் ட்ரைகோம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்டெம் மேலே இருக்கிற ஹேர்ஸ் இருக்கும்ல, அதோட நேம் வந்து ட்ரைகோம். அது வந்து மல்டி செல்லுலர். ரூட் ஹேர்ஸ் வந்து யூனிசெல்லுலர், ஸ்டெம்மில் இருக்க ஹேர்ஸ் பேர் வந்து trichomes. They are multicellular. Okay, so next போலாம். Trichomes help in preventing water loss due to transpiration. Transpiration என்னன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஓகே, கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம் போகிறோம். எபிடர்மல் டிஷ்யூ சிஸ்டம் பார்த்துட்டோம். இப்போ கிரவுண்ட் டிஷ்யூ போகலாம். All the tissues except the epidermis and the vascular bundles constitute the ground tissue. Vascular bundles என்ன? vascular bundlesல ரெண்டு தான் இருக்கும், xylem, phloem. ஓகே, இதுதான் வந்து vascular bundles. இது ரெண்டும் சேர்ந்த ஒரு பண்டில் பேர் தான் வாஸ்குலர் பண்டில். இது ரெண்டும் பேர் வந்து வாஸ்குலர் டிஷ்யூஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போகலாம். இப்போ கிரவுண்ட் டிஷ்யூஸில் அப்போ என்ன இருக்கும்? சிம்பிள் டிஷ்யூஸ் இருக்கும். சிம்பிள் டிஷ்யூஸ்னா பேரன்கைமா, கோலன்கைமா, ஸ்க்ளீரன்கைமா, அவ்வளோதான். இன் லீவ்ஸ் தி கிரவுண்ட் டிஷ்யூ கன்சிஸ்ட் ஆஃப் thin wall chloroplast containing cells and it is called mesophil. லீஃப்ல இருக்கிற கிரவுண்ட் டிஷ்யூக்கு பேர் வந்து மீசோஃபில். செம்ம இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஓகே, இந்த லைன் நான் ஒன்று விட்டுருந்தேன், ஆனால் இதையும் படிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் போகலாம். வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம். ரெண்டு டைப் ஆஃப் டிஷ்யூ சிஸ்டம்ஸ் பார்த்தோம். எபிடர்மல் டிஷ்யூ சிஸ்டமில் என்ன? ஸ்டொமேட்டல் apparatus அதெல்லாம் வந்துச்சு. இப்போது நமக்கு வந்து கிரவுண்ட் டிஷ்யூ பார்த்தோம். கிரவுண்ட் டிஷ்யூவில் என்ன வந்துச்சு? சிம்பிள் டிஷ்யூஸ் வந்துச்சு. இப்போ வந்து வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம் போகிறோம். xylem, phloem ரெண்டு தான் இருக்குது. இதெல்லாம் வந்து காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ். ஸோ வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டமில் காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ் இருக்குது. இங்கே கொடுத்த டயக்ராம்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரேடியல்னா என்ன, கன்ஜாயின்ட் க்ளோஸ்னா என்ன, ஓப்பன்னா என்ன ஓப்பன் க்ளோஸ் சொல்கிறோம். இது வந்து டிசைட் பண்ணுறது வந்து கேம்பியம். ஸோ இந்த கேம்பியம் அப்படின்னு ஒரு லேயர், இந்த டயக்ராமும் பாருங்களேன். பிஎன்சி பார்த்தீங்கன்னா சியில் ஒரு பிங்க் கலர் லேயர் ஒன்று இருக்குது, அது பேர் கேம்பியம். பட் பியில் அந்த மாதிரி ஒரு லேயர் இல்லை. அந்த லேயர் இல்லை அப்படின்னா வந்து அது பேர் க்ளோஸ்ட். அது இருந்துச்சுன்னா அது பேர் வந்து ஓப்பன். ஓகேவா? ஸோ இதுதான், இதை பற்றி தான் இந்த பேராகிராஃபில் படிக்க போகிறோம். ரேடியல்னா என்னென்னா xylem, phloem. இது வந்து xylem, இது வந்து phloem. இந்த xylem, phloem ஒரே ரேடியஸில் இல்லை, ஒரே சைஸில் இல்லை, அப்படின்னா அது வந்து ரேடியல். ஓகே, கன்ஜாயிண்ட்னா வந்து ஒரே சைஸில் இருக்குது, அதுதான் வந்து கன்ஜாயிண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்ப்போம்? இன் டைகாட்லிடனஸ் ஸ்டெம்ஸ் இந்த கேம்பியம் இஸ் ப்ரெசன்ட். ஸோ டைகாட் பிளான்ஸோட ஸ்டெம்ஸில் வந்து கேம்பியம் இருக்குது. இந்த சி மாதிரி, சி டயக்ராம் மாதிரி. மோனோகாட்ஸில் வந்து கேம்பியம் இல்லை, ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஃப்ளோயம் பேரன்கைமா கூட மோனோகாட்ஸில் இல்லை, முன்னாடி படிச்சிருந்தோம், திருப்பி அதோட ஞாபகப்படுத்தினேன். ஓகே, ஸோ இப்போ வந்து ஓப்பன் வாஸ்குலர் பண்டில்ஸ்னா என்ன, க்ளோஸ்னா என்ன, கேம்பியம் வச்சு தான் டிசைட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ கேம்பியம் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? செகண்டரி டிஷ்யூஸும் ஃபார்ம் ஆகாது. ஸோ மோனோகாட்ஸில் இதுலேருந்து நமக்கு என்ன தெரியும்? மோனோகாட்ஸில் கேம்பியம் கிடையாது. அதனால மோனோகாட்ஸில் செகண்டரி க்ரோத் நடக்காது, செகண்டரி டிஷ்யூஸ் ஃபார்ம் ஆகாது, செகண்டரி க்ரோத் நடக்காது மோனோகாட்ஸில். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு ரேடியல்னா என்ன, கன்ஜாயின்ட்னா என்னன்னு சொல்லியிருப்பாங்க, ரொம்ப ஈஸி தான் பாருங்கள். The conjoint vascular bundles usually have the phloem located only on the outer side of xylem. Okay, so part 1ல இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். மீதி வந்து part 2ல பார்ப்போம். So don't forget to like, share and subscribe to my channel if you like my videos. Thank you so much guys for watching.